ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின் ரோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கிடைக்கும். கருவாடு தொக்கு போகலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டுக்குவோம். கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கருவாடை நல்லா சுடுதண்ணி போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம். அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிறதுக்கு சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணி விட்டு கழுவுனதுனால அது எண்ணெயில் போட்டோன்னா சடச்சடன்னு தெரிக்குது. செத்த நேரத்தோட சாரல் அடங்கிடும். இந்த கருவாடு எண்ணெயிலே வதங்கினவங்க கொஞ்சம் ஒரு டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த கருவாடு அப்படியே முழுசாக பிடிக்கிறவங்க முழுசாக வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி மசிச்சிடலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் இதோட சேர்ந்து மசிஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை முழு எடுத்து சாப்பிடவங்க பிடிக்கும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. உங்கள் விருப்பம்தான். கருவாடு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். எண்ணெயில் வதங்கையிலே அந்த கருவாடு அப்படியே 2 வெடிச்சிரும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடையில் அந்த முள் வராது. அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி உடச்சி விட்றதுனால உடச்சி விட்டுலாம். பிள்ளைங்க சாப்பிடையில் அதுங்களுக்கு வாயில் முள் வந்துடும். அதனால நீங்கள் அது மாதிரி எண்ணெயில் வதக்கணுன்னே அது அப்படியே 2 விரிஞ்சிரும். அந்த நடுவில் உள்ள முள்ளை நம்ம எடுத்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. கருவாடை நல்லா காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் நிறையாவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்த உடனே அதே மாதிரி மீடியம் சைஸ் 2 பெரிய சைஸ் தக்காளி சாப்பரில் போட்டு இது மாதிரி நல்லா சாப் பண்ணி அதை சேர்த்துங்க. இந்த தக்காளிங்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தக்காளி வேகணும்னால. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஆமாம், நான் கருவாட்டு தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.